சிவக்கல்யாணம். சிவபெருமான் பார்வதியின் திருமணத்தைப் பற்றிய கதை. சிவபெருமான் மும்மூர்த்தி கடவுளரின் ஒருவராக கருதப்படுகின்றார். அவர் இருக்கும் இடம் கைலாசமலை. சிவபெருமான் ஆசன வடிவிலும் எப்போதும் தியான நிலையில் காணப்படுவார். மலைகளின் ராஜா இமவந்தாவின் கோட்டை கைலாசத்திற்கு அருகில் உள்ளது. பர்வத் என்னும் மன்னன் சொர்க்கலோகத்தில் இருக்கும் மேனகாவை மணந்தார். அவர்களுக்கு பிறந்த மகள்தான் பார்வதி தேவியார். அவர் மலை ராஜாவின் மகள் என்பதால் அப்படி அழைக்கப்பட்டாள். பார்வதி தேவியார் அனைத்திலும் திறமை வாய்ந்தவர். சிறுவயதில் இருந்தே சிவபெருமானின் மீது மிகுந்த பற்று கொண்டவர். ஒரு நாள் நாரத முனிவர் இமயமலையில் இருக்கும் இமவந்தாவின் கோட்டைக்கு சென்றார். அங்கு தன் வேலையை வெகுவாக ஆரம்பித்தார். ராஜாவை பார்த்து, உன் மகள் பார்வதி ஒருத்தியே கைலாசநாதனை மணமுடிக்க ஆசைப்படுகிறாள் என்று கூறி சென்றுவிட்டார். அன்று முதலே ராஜாவுக்கு தன் மகள் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரிய வந்தது. இமவந்தானுக்கு இதில் சிறிதும் விருப்பம் கிடையாது. தன் மகளின் மனதை மாற்ற எவ்வளவு முயற்சி செய்தும் அவரால் முடியவில்லை. பார்வதி தன் நோக்கத்தில் பிடிவாதமாக இருந்தாள். பார்வதியின் வேண்டுகோளுக்கு இணங்கி தந்தை இமவந்தான் பார்வதியை சிவபெருமானிடம் அழைத்துச் சென்றார். சிவபெருமானை நோக்கி, இன்று முதல் என் மகள் பார்வதி தங்களுக்கே தன் வாழ்நாள் முழுவதும் சேவை செய்வாள். சிவபெருமானும் அதை ஏற்றுக்கொண்டார். அன்று முதல் பார்வதி சிவபெருமானுக்கு சேவை செய்தும் அவரை திருப்திப்படுத்த பூஜைகளும் செய்து வந்தார். அன்றைய காலத்தில் தரகாசுரன் என்னும் அசுரன் வாழ்ந்து வந்தான். அவன் தேவர்களை கொடுமைப்படுத்தி வந்தான். தரகாசுரன் வரம் பெற்றவன். அவன் பெற்ற வரமாவது, சிவபெருமானின் புதல்வன் கையால் மட்டுமே மரணம் உண்டாகும் என்பது. அதனால் அந்த அசுரனை அழிப்பதற்காக சிவபெருமானின் திருமணம் மிக முக்கியமானதாக கருதப்பட்டது. அதனை புரிந்து கொண்ட பிரம்மா மன்மதனை அழைத்து சிவபெருமான் மனதை மயக்கி வசீகரப்படுத்த காதல் அம்பு விடுமாறு ஆணையிட்டார். அதன் வாயிலாக பார்வதி மேல் சிவபெருமான் மோகம் கொள்வார் என நினைத்தார்கள். உடனே மன்மதன் தன் துணைவியார் ரதிதேவியுடன் கைலாசம் சென்றார். ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் சிவபெருமானை காண்கிறார் மன்மதன். அவர் சிவபெருமானின் தியானத்தை எப்படி கலைத்து வந்த வேலையை எப்படி முடிப்பது என்று நினைத்தார். அப்போது பார்வதி சிவபெருமானை வழிபட்டுக் கொண்டிருந்தார். உடனே மன்மதன் காதல் அம்பை சிவபெருமான் மேல் விடுத்தார். தன் தியானம் கலைந்ததற்காக கோபம் கொண்ட சிவபெருமான் தன் மூன்றாவது கண்ணை திறந்து அதிலிருந்து வரும் தீயினால் காதல் கடவுளான மன்மதனை கோபத்தில் அழித்தார். பின் மறுபடியும் தியான நிலைக்குச் சென்றார் சிவபெருமான். இதனை கண்டு திகைத்து போன பார்வதி சிவபெருமானை பக்தியால்தான் அடைய முடியும் என நினைத்தார். சிவபெருமானை அமைதிப்படுத்த பார்வதி ஒரு கடுமையான பிராயச்சித்தம் செய்தார். அப்போது ஒரு நாள் அந்த வழியாக துறவி ஒருவர் வருகிறார். அந்த துறவி பார்வதியை பார்த்து, நீ இவ்வளவு அழகான கன்னிப்பெண்ணாக இருந்தும் ஏன் இந்த கடுமையான பிராயச்சித்தம் செய்கிறாய் என்று கேட்டார். அதற்கு பார்வதி தன்னுடைய கடுமையான பிராயச்சித்தத்திற்கான காரணத்தை கூற திகைத்து போனார் அந்த துறவி. உடனே அந்த துறவி பார்வதியை நோக்கி, சிவன் ஒரு ஏமாத்துக்காரன், அவனை நம்பாதே, உன் நேரத்தை வீணாக்காதே என்று கூறினார். துறவி சிவபெருமானைப் பற்றி பார்வதி தேவியிடம் எவ்வளவு கூறியும்
எல்லாம் வீணா போனது. பார்வதி சிவபெருமான் மீது கூறப்படும் தவறான குற்றச்சாட்டைக் கண்டு துறவி மேல் மிகவும் கோபம் கொண்டாள். முடிவில் துறவி கோலத்திலிருந்து மாறி தன் உண்மையான உருவத்தைக் கொண்டார். அவர்தான் மாறுவேடத்தில் வந்த சிவபெருமான். பார்வதியை சோதிப்பதற்காகவே அவர் மாறுவேடம் கொண்டார். அதை பார்த்த பார்வதிக்கு மிகவும் சந்தோஷம். பார்வதியை மணந்து கொள்வதற்கு சிவபெருமான் சம்மதித்தார். சிவபெருமான் சம்மதத்தை புரிந்து கொண்ட சப்த ரிஷிகள் பார்வதியின் தந்தையான இமவந்தாவிடம் சென்று பார்வதியை சிவபெருமானுக்கு திருமணம் செய்து தரும்படி கேட்டுக்கொண்டார்கள். அதன்பின் சிவபெருமான் பார்வதியின் திருமணம் மிகு விமர்சையாக நடந்தேறியது. திருமணத்திற்கு பிறகு எல்லா தேவர்களும் சிவபெருமானிடம் சென்று மன்மதனுக்கு மறுபடியும் உயிர் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஏனென்றால் பிரம்மக் கடவுளின் ஆணையை நிறைவேற்றவே மன்மதன் அங்கு சென்றார். அவரை மன்னித்து அருள் புரியுங்கள் என்றார்கள். சிவபெருமான் காதல் கடவுளான மன்மதனுக்கு மறு உயிர் தந்தார். அதன் பிறகு பார்வதி மற்றும் சிவபெருமானுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அவர் குமாரசுவாமி என்றும் 6 முகங்கள் கொண்ட ஷண்முகா என்றும் அழைக்கப்பட்டார். விநாயகப் பெருமான் பார்வதி மற்றும் சிவபெருமான் அவர்களுடைய மற்றொரு புதல்வனாகவும் அவரே விக்னேஷ் என்ற கடவுளாகவும் அழைக்கப்பட்டார். குமாரசுவாமி குழந்தை பருவத்திலேயே தேவர்களுக்கு தலைவனாக திகழ்ந்தார். பின்பு தரகாசுரன் என்னும் அசுரனை அழித்து வதம் செய்தார். இந்தியாவில் மிக முக்கியமான பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் உள்ளது. அவை நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என பஞ்சபூத ஸ்தலங்களாக அழைக்கப்படுகிறது. அவற்றுள் காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் நிலமாகவும், திருவானைக்காவலில் உள்ள திருவானைக்காவலேஸ்வரர் நீராகவும், திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் நெருப்பாகவும், காளஹஸ்தியில் உள்ள காளஹஸ்தீஸ்வரர் காற்றாகவும், சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் ஆகாயமாகவும் அழைக்கப்படுகிறது.